வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ தலைப்பு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பேரில் வந்து மோசடி நடக்கிறது அப்படின்னு. ஸோ இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பேரில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபேமஸான இயேசு விடுவிக்கிறார், ஸோ ஜெம்ஸு, அதே மாதிரி பாஸ்டர் ஜான் ஜபராஜ், இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நேற்று எனக்கு ஒரு லிங்க் வந்தது. ஸோ அந்த லிங்க்ல வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலாகவும் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை உங்க ஷேர் பண்ணலாம் சொல்லி தோணுச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேஸ்புக் லிங்க், பாஸ்டர் சார்லஸ் கோயம்புத்தூர்லேருந்து, நம்ம வெல்விஷயத்து உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய வீடியோ அவரோட நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தாரு. ஸோ அதில் வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, நீங்கள் டாக்டர் பால் தினகரன் அண்ணனோட வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக நீங்கள் பேசலாம், லைவாகவே நீங்கள் பேசலாம் அப்படின்னு மாதிரி அவருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. ஸோ அவரும் அதை சேட் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா வந்து, சேட் பண்ணும்போது யார் நீங்கன்னு அவர் பேர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ யார், என்ன பேர், அவர் சார்லஸ், ஓகே அப்படியே சேட் பண்ணி ஸோ உங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படி இல்லை வந்துட்டு. ஸோ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ 2000 வந்து நீங்கள் ஒரு ஆஃபரிங் கொடுங்க, இமீடியட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி அந்த அவர் பேரில் ஸோ வாட்ஸ்அப் டிபி வந்து பாலனுடைய ஃபோட்டோவே வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சாட், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ உடனே இவர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகி, சரி ஒரு 2 days கழிச்சு நான் உங்களுக்கு ஆஃபரிங் பண்ணுறேன்னொடனே அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, பாருங்க இப்படிலாம் நடக்குது. ஸோ இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய குரூப், அதாவது ஒவ்வொரு பேர்லேயும் நிறைய மினிஸ்ட்ரி நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஊழியம் பார்க்கக்கூடிய பேர்லலாம் குரூப்ஸ் நடத்துவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கால்ஸ் பேரில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது. அவங்க அஃபிஷியலாக வச்சுருக்கிறது ஒரு பக்கம், பட் வந்து நிறைய வெளியே உள்ள அவங்களே நிறைய அந்த பேரில் ஜீசஸ் கால்ஸ் பேரில், அது மாதிரி டாக்டர் பால் அண்ணன் பேரில் நிறைய குரூப் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீசஸ் ரெட்ஸ் மோகன் சி அண்ணன் பேரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாஸ்டர் ஜான் ஜபராஜ், அகஸ்டின் அண்ணன் பேரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒருத்தவங்க இதை வச்சுட்டு அந்தந்த மினிஸ்ட்ரி எப்படி பிடிக்குமோ அது மாதிரி வைப்பாங்க. அதுக்குள்ள நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீஸ் கால்ஸு கிட்டத்தட்ட இந்த குரூப்பில் 2,43,000 பேர் இருக்காங்க. அந்த குரூப்பில் இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த குரூப்பில் இவர் ஒரு ஃபாலோவராக இருக்கிறதுனால இவருக்கு வந்திருக்கு. ஸோ இவரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ பார்த்துட்டு இவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி பாருங்கள், இப்படி ஓப்பனாகவே கேட்குறாங்க, எத்தனை பேர் வந்து இதில் வந்து பேமெண்ட் பண்ணாங்க தெரில, எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னு தெரில, இப்படி ஒரு சீட்டிங்காக பண்ணுறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்மளும் வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நானும் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இவாஞ்சலின் அக்கா அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அந்த லிங்க் இருக்குது, போட்டால் அப்படியே டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் போயிடுது. ஒன்று பாலனுடைய டிபி வருது. ஸோ அவருடைய மேலே நம்பர், அந்த ஃபாரின் நம்பர் பண்ணால் அப்படியே நான் கேட்குறேன், நான் தான் பிரவீன், ஸோ இது வந்து பால் அண்ணன் அண்ணான்னு கேட்டால், ஆமாம் திஸ் இஸ் டாக்டர் பால் தினகரன் சொல்லி போட்டு வரிசையாக ப்ரேயர் ரிக்வஸ்ட் மாதிரி அப்படி கேட்குற மாதிரி கேட்டு, ஸோ நான் வந்து ஃபைனலாக நானே கேட்குறேன் ஆஃபரிங் அனுப்பணுமானா, ஓகே அவங்க வந்து அந்த சாட்டு எல்லாமே அனுப்புகிறாங்க. ஸோ வந்து அவங்க ஃபைனலாக என்ன ஒரு காமெடினா, ஸோ இப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரூமில், உடனே இமீடியட்டாக அனுப்புங்கிற மாதிரி ஒரு அந்த சாட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ பயங்கர காமெடியாக இருந்தது. ஒருவேளை அவருக்கு அதை ஃபாலோ பண்ணுறவரே அதை பண்ணுறவரே கிறிஸ்டினாக இருப்பாரா எனக்கு தெரியலை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இதாக வந்து அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் எத்தனை பேர் நம்பி பணம் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் வந்து இருக்கலாம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணி, ஸோ நீங்கள் யாரை பிடிச்ச ஊழியக்காரங்களுடைய ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே அவங்க தான் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இருக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு நடக்குங்கிறதே நமக்கு ஹேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து மக்களுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு தவறுதலாக வந்து எதுவும் நீங்கள் யாருக்கும் அனுப்பிடக்கூடாது பணத்தை அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய குரூப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆஃபரிங்லாம் கேட்குறாங்க அவங்க மினிஸ்டர் ரிலேட்டடாக, இல்லை அவங்க டைரெக்டாக வந்து இதை பாருங்கள் டாக்டர் பால் தினகரன் நான் பேசுகிறேன்னு சொல்லி அதை வாட்ஸ்அப்பில் அது போட்டு பண்ணுறதுலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏமாத்து வேலை தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இது பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.